ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திருவள்ளூர் அடுத்த பூங்கா நகர் பகுதியை சேர்ந்தவர் இந்துமதி. இவருக்கு ராஜேந்திர பாபு என்பவருடன் திருமணமாகி 8 வருடங்களாக வாழ்ந்த நிலையில் கணவர் 2019 உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். காக்கலூர் பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்துமதியின் பெற்றோர் 2வது திருமணம் செய்ய வரன் பார்த்திருக்கிறார்கள். இதனிடையே திருமணமாகி விவாகரத்தான புட்டூர் பகுதியைச் சேர்ந்த அசோக் குமார் என்பவரை கடந்த 2021ஆம் ஆண்டு இந்துமதிக்கு 2வதாக வரன் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவரது நடத்தை சரியில்லாததால் திருமணம் செய்து கொடுக்காமல் விட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்துமதியோ பெற்றோருக்கு தெரியாமல் அசோக் குமாருடன் 2 ஆண்டுகளாக பழகி குடித்தனம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே கருத்து வேறுபாட்டால் இந்துமதி கடந்த 6 மாதங்களாக அசோக் குமாரை பிரிந்து வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 4ஆம் தேதி மாலை இந்துமதி பள்ளியில் இருந்து குழந்தைகளை அழைத்துச் சென்றபோது அங்கு வந்த ஆண் நண்பர் அசோக் குமார் இந்துமதியிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்காத இந்துமதி தனது அத்தை மகனான காக்கலூர் பூந்தோட்ட நகரைச் சேர்ந்த சந்திரபோஸ் என்பவரிடம் தெரிவித்திருக்கிறார். சந்திரபோசோ தனது நண்பரான புதுச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த கார் டிரைவர் நித்யானந்தத்துடன் சேர்ந்து இரவு அசோக் குமார் குடியிருக்கும் வீட்டுக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து பூங்காநகர் அப்பாசாமி சாலையில் இந்துமதியின் அத்தை மகன் சந்திரபோஸ் மற்றும் அவரது நண்பர் நித்யானந்தம் ஆகியோர் இரவு 11 மணி அளவில் காரில் சென்றிருக்கிறார்கள். அப்போது அங்கு வந்த இந்துமதியின் ஆண் நண்பர் அசோக்குமார் காரை வழிமறித்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் 2 பேரையும் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் காயமடைந்த இருவரையும் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். இதில் பலத்த காயமடைந்த சந்திரபோஸின் நண்பர் நித்யானந்தம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இந்துமதியின் அத்தை மகன் சந்திரபோஸ் படுகாயத்துடன் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்த திருவள்ளூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்துமதியின் ஆண் நண்பர் அசோக் குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.